அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். நாம் இந்த இடத்துல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th ஸ்டாண்டர்டு ஃபிசிக்ஸு பப்ளிக் எக்ஸாம்ஸ்க்கு தேவையான முக்கியமான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். 2 மார்க்கு 3 மார்க்கு அண்டு 5 மார்க் கொஷின்ஸு. இந்த கொஷின்ஸ் எல்லாமே லெசன் வைஸாக இது வரைக்கும் நடந்த பப்ளிக் எக்ஸாம்ஸில் என்னென்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி இதில் டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு லெசன்லேயும் என்னென்ன 2 மார்க்ஸு, என்னென்ன 3 மார்க்ஸு, அதுக்கடுத்து என்னென்ன 5 மார்க்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி நம்ம பப்ளிக் எக்ஸாம்ஸ்க்கு என்னென்ன தேவையான முக்கியமான கொஷின்ஸ், இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணிட்டோம். அந்த வீடியோஸை பார்க்கல அப்படின்னா பிளேலிஸ்ட்டில் பப்ளிக் எக்ஸாம்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸு 2024 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். 11th and 12th தமிழ் மீடியம் ப்ளஸ் இங்கிலீஷ் மீடியம் 2 மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டோம். அந்த வீடியோஸை பார்க்கலன்னா பிளேலிஸ்ட்டில் பாருங்கள். இந்த பிடிஎஃப்பில் பார்த்திங்க அப்படின்னா இது வரைக்கும் நடந்த பப்ளிக் எக்ஸாம்ஸோட கொஷின்ஸோட கலெக்ஷன் கொடுத்துருக்காங்க. 2020 2023 வரைக்கும் சரிங்களா. 2 மார்க்ஸ் தனியாக கொடுத்துருக்காங்க, அதுக்கடுத்து 3 மார்க்ஸ் தனியாக கொடுத்துருக்காங்க, அதுக்கடுத்து 5 மார்க்ஸ் தனியாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது இந்த கொஷின்ஸ் யூஸ் பண்ணி படிச்சிங்க. ஆல்ரெடி நம்ம ஃபிசிக்ஸ் மட்டும் இல்லாமல் கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி அதுவுமே நம்ம லெசன் வைஸாக என்னென்ன கொஷின்ஸ் முக்கியமான கொஷின்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோஸுமே அதே பிளேலிஸ்ட்டில் இருக்குது. ப்ளஸ்ஸு பப்ளிக் எக்ஸாம்ஸில் இது வரைக்கும் நடந்த இயர் கொஷின்ஸோட கலெக்ஷன் 3 in 1 அப்படின்னு சொல்லிட்டு பிடிஎஃப் ஃபோர்ஸில் இதெல்லாமே ஷேர் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோஸை பார்க்கல அப்படின்னா பிளேலிஸ்ட்டில் பப்ளிக் எக்ஸாம்ஸ் ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் எக்ஸாம் கொஷின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அதில் செக் பண்ணி பாருங்கள். இதோட பிடிஎஃப் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன் அல்லது கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். நீங்கள் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணி படிச்சிங்க. இதில் என்ன மாதிரியான கொஷின்ஸ் எல்லாமே திருப்பி கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் சரிங்களா. இதில் 5 மார்க்ஸ் எல்லாமே அப்போ ஒவ்வொரு லெசனுக்கு பார்த்தீங்கன்னா 5லேருந்து 6 5 மார்க்ஸ் இருக்குது. மோஸ்ட்லி நீங்கள் இந்த 5 மார்க்ஸ் எல்லாமே படிச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இதில் ஸ்டார் போட்டு கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டார் போட்டு எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், திருப்பி அந்த கொஷின்ஸ் எல்லாமே கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அதனால் அந்த கொஷின்ஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சிருங்க. டபுள் ஸ்டார் ஒரு சில இதில் இருக்குது, ஒரு சில இதில் ட்ரிபிள் ஸ்டார் இது எல்லாமே போட்டிருக்காங்க. இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் அல்லது இதிலே நான் கூட கமெண்ட்டில் பிடிஎஃபோட லிங்க் பின் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்குறீங்க இருந்தாலும் லைக் பண்ணுறதில்ல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு இதோட பிடிஎஃப் வேணும் அப்படின்னா நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது சப்ஜெக்ட்டுக்கு இந்த மாதிரி இயர் கொஷின்ஸோட கலெக்ஷன் வேணும் அப்படின்னா அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.